ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெண்டைக்காய் வத்த குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலும்புச்சை அளவு புளி எடுத்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். 2 நாட்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல், ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம், கருவேப்பிள்ளை, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வெந்தயப்பொடி ஒரு சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு சிட்டிகை ஜீரகம், ஒரு சின்ன துண்டு வெல்லம், ஒரே ஒரு சிகப்பு மிளகாய், நல்லெண்ணெய் தாளிப்பதற்கு, 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். வத்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகம் சேர்த்தாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிக்கு காரத்துக்கெல்லாம் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, வெந்தயம், அடுத்து ஜீரகம், அடுத்து துவரம்பருப்பு, கருவேப்பிள்ளை, காய்ந்த மிளகாய், வெங்காயம், பூண்டு. நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு வத்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் வத்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு. வெங்காயம் இதை மாதிரி நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் 3ஐயும் சேர்த்துடணும். தக்காளி வதங்கி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் கசிகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க. எண்ணெயிலேயே நம்ம மசாலா தூளை போடுறதுனால நல்ல கலரும் கிடைக்கும், நல்ல வாசனையும் கிடைக்கும். ஆனால் ஒரு 2 செகண்டுக்கு மேலே விட்டுட்டோம்னா கரிஞ்சு போயிடும். உடனே தக்காளியை போட்டுடுங்க. ஒரு சிட்டிகை வெந்தயத்தூள், இது வத்த குழம்புக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். நம்ம வெந்தயமும் சேர்த்துருக்கோம். வெந்தய பொடி கொஞ்சம் கூடுதல் ஆயிட்டுன்னா கசக்கும். சிட்டிகை மஞ்சள் தூள். இந்த மாதிரி எண்ணெய் கசிஞ்சு வரும்போது நம்ம காயை சேர்த்துடுவோம். நல்லா அந்த மசாலா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் புளி தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். புளித்தண்ணி சேர்த்தோன்னே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்ல கொதி வந்ததும் தீயை குறைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் திறந்த மாதிரி மூடி வைங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்குது. அந்த எண்ணெய் பூரா ஓரத்தில் கசிஞ்சு நிற்கிது பாருங்க. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு ஒரு துண்டு வெல்லம் அதில் சேர்த்துட்டு இப்போ நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு தயார். இதே குழம்புல வெண்டைக்காய்க்கு பதில் கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய் எது வேணாலும் நம்ம போட்டு வைக்கலாம். இந்த டிஷ்ஷு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.